ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய இன்றைய தரிசன தகவல்களை பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இலவச SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஜூலை 28 மதியம் 3:30 மணி தொடங்கி நாளை ஜூலை 29 இலவச SSD டோக்கன்ஸ் மொத்தம் 21,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஜூலை 28 மதியம் 3:30 மணி தொடங்கி நாளை ஜூலை 29 இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 3,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இலவச தரிசன டோக்கன்களினுடைய ஸ்டேட்டஸ் மாலை 5:50 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்தில் SSD டோக்கன்ஸ் 11,490 டோக்கன்கள் மீதம் இருந்தது. திவ்ய தரிசன டோக்கன்கள் 2,500 டோக்கன்கள் மீதம் இருந்தது. தற்போது திருமலையில் பக்தர்கள் கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால SSD டோக்கன்ஸும் அதிக எண்ணிக்கையில் கொடுக்குறாங்க. டோக்கனும் கொஞ்சம் லேட்டாக மதியம் 3:30 மணிக்கு தான் கொடுக்குறாங்க. டோக்கன்கள் வாங்குவதற்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்த சமயத்தில் கடந்த 2-3 வாரங்களாக டோக்கன்கள் மதியம் 1 மணி தொடங்கி 3 மணி சமயத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ கூட்டம் குறைந்திருக்கனால 3 மணி தொடங்கி 3:30 மணிக்குள்ள டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. நேற்று மதியம் 3 மணிக்கு டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் SSD டோக்கன்ஸ் இரவு 12 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்திலையும் 4,000 டோக்கன்கள் மீதம் இருந்தது. திவ்ய தரிசன டோக்கன்ஸ் சுமார் இன்று காலை 8 மணி வரைக்குமே கிடைத்தது. டோக்கன்கள் அதிக நேரம் கிடைக்கக்கூடிய காரணத்தினால மாலை மற்றும் இரவு நேரத்தில் வரக்கூடிய பக்தர்களுக்குமே டோக்கன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ கிடைச்சிருக்கு. இது பக்தர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாகத்தான் இருக்கு. இந்த இலவச தரிசன டோக்கன்கள் வாங்குவதற்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி அவசியம். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த டோக்கன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. மற்ற யாருக்கெல்லாம் இந்த தரிசன டோக்கன் தேவையோ அவங்க எல்லாருமே அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று தான் இந்த டோக்கன் வாங்கணுமே தவிர்த்து மற்றவர்களுக்காக நாம கியூல நின்று அவங்களுக்கு இந்த டோக்கன் வாங்கி தர முடியாது. SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய இடங்களில் பொதுவாக எல்லாருக்குமே ஒரே கியூ தான் இருக்கும். கைக்குழந்தைகள் வைத்திருப்பவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் மற்றும் பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்காக தனியாக எந்த கியூவும் இருக்காது. SSD டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவர்கள் திருமலைக்கு பஸ் மூலமாகவோ, பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் அல்லது ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ, அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாகவோ நடந்து திருமலைக்கு போகலாம். SSD டோக்கனை எங்கேயுமே ஸ்கேன் அல்லது சீல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவர்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் தான் திருமலைக்கு போகணும். ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய 1250வது படியில் மறக்காம உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை ஒரு முறை ஸ்கேன் செஞ்சுக்கணும். அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே திவ்ய தரிசன டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். இல்லைன்னா தரிசனத்திற்கு அலோ பண்ண மாட்டாங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் இப்போ கொடுக்கறது கிடையாது. அதற்கு பதிலாக தான் கீழ் திருப்பதியில் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கோ அலிப்பிரி நடைபாதையிலோ எங்கேயும் எந்தவித இலவச தரிசன டோக்கன்கள் கொடுப்பது கிடையாது. அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு டோக்கன் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய SSD டோக்கன்ஸ் வாங்கலாம். நீங்கள் இன்னைக்கு கியூவில் நின்று இந்த இலவச தரிசன டோக்கன்கள் வாங்குறீங்கன்னா அடுத்த நாளுக்குரிய தரிசனத்திற்கான டோக்கன்கள் தான் நமக்கு கொடுப்பாங்க. திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவர்கள் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய திவ்ய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் தான் நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் உங்களுடைய டோக்கனை 1250வது படியில் ஸ்கேன் பண்ண முடியும். SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய 2 பேருக்குமே திருமலையில் ஒரே ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் தான் ATGH சர்க்கிள், ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள். இந்த கியூவில் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டிக்கெட் கிடைச்சிருக்கோ அந்த நாள் உங்களுடைய தரிசன ஸ்லாட்டுக்கு 2 மணி நேரத்திற்கு முன்னாடி போய் நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணி தரிசனம் செஞ்சுக்கலாம். லேட்டாக போகலாமான்னா உங்களுக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் இரவு 10 மணிக்குள்ளே நீங்கள் கியூவில் போய் ஜாயின் பண்ணிடணும்.
எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய 2 பேருமே ஒரே தரிசன கியூ மூலமாக போய் தான் பெருமாளை தரிசனம் செய்வீங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கி தரிசனத்திற்கு போகக்கூடியவர்களுக்கு எந்தவித ட்ரெஸ் கோடும் கிடையாது. அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை வழியாக நடந்து போகிறதுக்கு எந்தவித இலவச தரிசன டோக்கன்களோ தரிசன டிக்கெட்டுகளோ தேவை கிடையாது. உங்ககிட்ட எந்த டோக்கன் அல்லது டிக்கெட் இல்லைனாலும் நீங்கள் இந்த 2 மலைவழி பாதையாக நடந்து போய் திருமலைக்கு போன பிறகு டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ மூலமாக நீங்கள் பெருமாளை தரிசனம் செஞ்சுக்கலாம். இந்த டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் எஸ்வி மியூசியத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண தேஜா சர்க்கிள். இந்த கியூ 24 மணி நேரமும் ஓப்பனாக தான் இருக்கும். நீங்கள் எப்போ திருமலைக்கு போகிறீங்களோ அப்போ இந்த கியூவில் ஜாயின் செய்து நீங்கள் பெருமாளை தரிசனம் செய்கிறதுக்காக போகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்களுக்கும் எந்தவித ட்ரெஸ் கோடும் கிடையாது. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பக்தர்கள் நீங்கள் கியூவில் ஜாயின் செய்து வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ்க்கு உள்ளே போகக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு ஒரு தரிசன டோக்கன் கொடுப்பாங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மற்றும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்கள் பெருமாளை தரிசனம் செய்து முடித்த பிறகு கோவிலை விட்டு வெளியே வந்து லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய டோக்கன்களை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் சின்ன சைஸ் லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய சைஸ் லட்டுவுக்கு 200 ரூபாயும் கொடுத்து வாங்கிக்கலாம். எத்தனை எக்ஸ்ட்ரா லட்டு கொடுப்பாங்கன்னு சிலர் கேட்கிறீங்க. அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்து ஒருத்தருக்கு 2 முதல் 10 லட்டு கொடுப்பாங்க. கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் உங்களால் தரிசன டோக்கன்களும் வாங்க முடியல, நாங்கள் தரிசன டிக்கெட்டும் வாங்கலைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு லட்டு பிரசாதம் மட்டும் தேவைப்பட்டால் லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய ஆதார் கார்டை காட்டி ஒரு ஆதார் கார்டுக்கு 2 50 ரூபாய் லட்டு வாங்கிக்கலாம். அதற்கு நீங்கள் 100 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கும். ஒரு ஆதார் கார்டுக்கு 2 50 ரூபாய் லட்டு மட்டும்தான் கொடுப்பாங்க. இதற்குன்னு லட்டு கவுண்டர் பில்டிங்கில் தனி கவுண்டர் இருக்குது. அங்கே போய் நீங்கள் இந்த ஆதார் கார்டுக்கான லட்டுக்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் எந்தவித தரிசன கியூவில் ஜாயின் பண்ணாலும், இலவச தரிசன கியூவில் ஜாயின் பண்ணாலும், டோக்கன் தரிசன கியூவில் ஜாயின் பண்ணாலும், டிக்கெட் வாங்கி தரிசன கியூவில் ஜாயின் பண்ணாலும் அந்தந்த தரிசன கியூலேயே கொஞ்சம் தூரம் போன பிறகு மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அங்கே உங்களுடைய பொருட்களை நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு தரிசனம் முடித்து கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு எதிர்க்க பேடி ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி PSC 4 பில்டிங் இருக்கும். அங்கே போய் உங்களுடைய பொருட்களை மீண்டும் நீங்கள் திரும்ப வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் திருப்பதி அல்லது திருமலைக்கு போன பிறகு உங்களுக்கு டிடிடி ரூம் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் தங்குவதற்கு காலை 6 மணியிலிருந்து விஷ்ணு நிவாசத்தில் டிடிடி ரூம்ஸ் ஆஃப்லைனில் கொடுப்பாங்க. அதே போல் திருமலையில் தங்குவதற்கான டிடிடி ரூம்ஸ் CRO ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் அதிகாலை 5 மணி தொடங்கி தினமுமே டிடிடி ரூம்ஸ் ஆஃப்லைனில் கொடுப்பாங்க. இந்த ரூம் வாங்குவதற்கு மினிமம் 2 நபர்கள் அல்லது 2ற்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே டிடிடி ரூம்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. தனி ஒரு நபருக்கு டிடிடி ரூம் கொடுக்க மாட்டாங்க. இந்த ரூம் வாங்குவதற்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி அவசியம். தனி ஒரு நபராக நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுவதற்கு இடம் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் மற்றும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் இந்த 2 இடங்களையுமே ஃப்ரீ லாக்கர்ஸ், ஃப்ரீ டார்மெட்ரி ஹால்ஸ், ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. இதே போன்ற வசதிகள் திருமலை CRO ஆஃபீஸ் பக்கத்தில் PSC 1, 2, 3, 5 என்று 4 இடங்களில் இலவச லாக்கர், இலவச டார்மெட்ரி ஹால், ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. டார்மெட்ரி ஹால்ஸில் தங்குவதற்கு எந்தவித ID ப்ரூஃபும் தேவை கிடையாது. இலவச லாக்கர்ஸ் எடுப்பதற்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி அவசியம். அலிப்பிரி நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 5 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 9:30 மணி. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 6 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் மாலை 5:30 மணி. இந்த 2 நடைவழி பாதை வழியாக நீங்கள் நடந்து போகக்கூடிய சமயத்தில் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை உங்களோட அழைச்சிட்டு போகிறீங்கன்னா மதியம் 2 மணியோடு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே போல் அலிப்பிரி நடைபாதையில் மதியம் 2 மணி தொடங்கி இரவு 9:30 மணி வரைக்கும் பக்தர்களை தனியாக நடக்கிறதுக்கு அலோ பண்ணுறது கிடையாது. அலிப்பிரி நடைபாதையில் வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கக்கூடிய காரணத்தினால மதியம் 2 மணி தொடங்கி இரவு 9:30 மணி வரைக்கும் பக்தர்கள் 50 முதல் 70 பேர் சேர்ந்த பிறகு ஒரு டீமாக நடக்கிறதுக்கு தான் அலோ பண்ணுறாங்க. திருமலையிலிருந்து திருப்பதிக்கு வர்றதுக்கும் திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகிறதுக்கும் ஃபர்ஸ்ட் பஸ் அதிகாலை 3 மணிக்கும் கடைசி பஸ் இரவு 11:30 மணிக்கும் இருக்குது.
இதே நீங்கள் திருப்பதியிலிருந்து திருமலைக்கோ திருமலையிலிருந்து திருப்பதிக்கோ நீங்கள் ஓன் வெஹிக்கிள்ஸ் அல்லது ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் மூலமாக போகிறீங்கன்னா என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 3 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 11:45 மணி. நள்ளிரவு 12 மணி தொடங்கி அதிகாலை 3 மணி வரைக்கும் 2 மலைவழி பாதைகளுமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எந்த வெஹிக்கிள் மூமெண்ட்ஸுக்கும் அலோ பண்ண மாட்டாங்க. நாளை ஜூலை 29ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு பிரம்மோற்சவ நாட்களான செப்டம்பர் 22ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 1ஆம் தேதி வரைக்குமான 10 நாட்கள் ஸ்லாட்டுக்கு ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பிரம்மோற்சவ நாட்களில் நீங்கள் சேவா செய்ய விருப்பப்படுறீங்கன்னா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு இந்த புக்கிங் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதற்கு ஏஜ் லிமிட் 18 வயது தொடங்கி 50 வயதிற்கு உட்பட்டவர்கள் மட்டுமே அப்ளை பண்ண முடியும். திருப்பதி மற்றும் திருமலா லொகேஷனுக்கு செப்டம்பர் மாதத்திற்கு நீங்கள் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா ஏற்கனவே புக் செஞ்சுருக்கீங்கன்னா அகாமடேஷன் ப்ராப்ளமை தவிர்ப்பதற்காக நீங்கள் எந்த நாள் தரிசன ஸ்லாட் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதே நாள் நீங்கள் காலையில் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் என்றும் டிடிடி தெரிவிச்சிருக்காங்க. இன்று திருமலை வெங்கடேஸ்வர பெருமாளை தரிசனம் செய்வதற்காக முன்னாள் வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு அவர்கள் திருமலை கோவிலுக்கு வந்திருந்தாங்க. அவங்க தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு திருமலைக்கு தினமுமே லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனத்திற்காக வரக்கூடிய காரணத்தினால விஐபிஸ், அதாவது புரோட்டோகால் விஐபிஸ் அவர்களுடைய குடும்பத்தோடு வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்தாங்கன்னா பொது பக்தர்களுக்கு தரிசனத்திற்கான வாய்ப்பு நேரம் அதிக நேரம் கிடைக்கும் என்றும் டிடிடி மேனேஜ்மெண்ட்டுக்கும் எந்தவித பிரச்சனைகளும் இருக்காது என்றும் தெரிவிச்சிருக்காங்க. நேற்று ஜூலை 27ஆம் தேதி திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 85,486. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 30,929. உண்டியல் காணிக்கை 3.85 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் 12 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 12 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கன் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 6 மணி நேரமும், 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மற்றும் 500 ரூபாய் வர்ச்சுவல் சேவா டிக்கெட் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 5 மணி நேரமும், டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 10 மணி நேரத்திலிருந்து 16 மணி நேரமும் ஆகலாம். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.